வந்தது நீனு தெரியாம உன்னை அடிச்சிட்டேன். வலிக்குதா? இவனுங்களை அனுப்புங்களையும் போதும் போதும் ஆயிடுச்சு. ஏய் கணேசா, சொல்லுங்கண்ணே. இவனுக்கு வந்ததுனால வேலை செய்யற இன்ட்ரெஸ்டே இல்லாம போச்சுடா. வேற எவனாவது உள்ள வந்துட போறான். வேலையை காலைல பாத்துக்கலாம். இப்ப முதல்ல கடையை போட்டு கிளம்பலாம். ஓகேண்ணே. அம்மா அந்த சர்வ் பண்ணியிருக்கார போயிட்டான்ல, சிவ போயிட்டான். ஐயோ ஐயோ, ஷட்டரை மூடிட்டாங்க. எங்க யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன். ஷட்டரை மூடாதீங்க. நாங்க உள்ள இருக்கோம். ஷட்டரை யாராவது தரங்க. நாங்க உள்ள மாட்டிக்கிட்டோம். யாராவது வாங்க. ஐயோ, என் தலை எழுத்து. ஐயோ, சனிய புடிச்சவன் உயிரை வாங்குறான். 2 இட்லி சாப்பிட்ட காசு கொடுக்கலன்னு எப்படியா பண்ணுவான்? நான் எவ்வளவு பெரிய ஆளு, கோடீஸ்வரி. என் அண்ணன் கிட்ட 100கணக்கான பேர் வேலை செய்யறாங்க. ஆனா என்ன இந்த போழோ போன ஓனர் மாவாட்ட வச்சுட்டானே. எல்லாத்துக்கும் அந்த கிறுக்கு பையன் சஞ்சீவ் தான் காரணம். டேய் சஞ்சீவ், உனக்கு இருக்குடா. என் கையில மாட்டின. ரொம்ப தேங்க்ஸ் கா. எதுக்குடா? உங்களால தானே எனக்கு விடுதலை கிடைச்சிச்சு. விடுதலையா? டேய், நானே அந்த சொட்ட தலையை என்ன மாவாட்ட வச்சுட்டானேன்னு பயங்கர காண்ட்ல இருக்கேன்டா. என்ன மேலும் வெறுப்பேத்தாத. மரியாதையா போயிடுறா. நான் மாவாட்டிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்டா. அதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்றேன். ஏய், எதுக்கு நான் மாவாட்டுறதுக்கு நீ தேங்க்ஸ் சொல்ற? ஆமாக்கா, உங்களுக்கு முன்னாடி நான் தான் மாவாட்டிட்டு இருந்தேன். சாப்பிட்டு 200 ரூபாய் காசு இல்லைன்னு சொன்னதுனால என்ன 1 வாரமா மாவாட்ட வச்சு கொண்டுட்டானுங்கக்கா. ஐயோ, இப்ப நீங்க வந்ததுனால நான் தப்பிச்சுக்கிட்டேன். அதுக்கு தான் இந்த தேங்க்ஸ்க்கா. 1 வாரமா மாவாட்டினியா? என்னடா சொல்ற? ஆமாக்கா, இந்த கடையில ஒரு மானங்கட்ட ரூல்ஸ் வச்சிருக்காங்கக்கா. இங்க மாவாட்ட, டேபிள் கிளீன் பண்ண இங்க சம்பளத்துக்குன்னு யாருமே கிடையாது. ஐயோ, இங்க வந்து சாப்பிட்டுட்டு காசு இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க, நம்மள மாதிரி அவங்கள வச்சுதான் இங்க வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஐயோ, இது வரைக்கும் இங்க காசுக்கு வேலை பார்த்தவங்க எவனுமே கிடையாதான். ஐயோ போச்சு. எனக்கு ஒரு ஆள் கிடைச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஆள் கிடைப்பான். கவலைப்படாதீங்கக்கா. காடு கிட்ட பிரேயர் பண்ணுங்க. எனக்கு நீங்க கிடைச்ச மாதிரி உங்களுக்கு தீச்சையை கொடுக்க வேற ஒருத்தன் வராமலே போயிடுவான். நான் வரேன்க்கா. அக்கா, கேட்க மறந்துட்டேன். உங்களுக்கு எவ்வளவு பில் ஆச்சு? 2000 ரூபாய் ஆச்சுடா. சரிக்கா, ரொம்ப நல்லதா போச்சு. நான் ஊருக்கு போறேன். அடுத்த மாசம் தான் நான் வருவேன். எப்படியும் அடுத்த மாசம் வரைக்கும் நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்ப வந்து உங்களை பாக்குறேன். வரட்டா? ஏய், விடுதலை விடுதலை விடுதலை. ஐயோ, 1 மாசமா கடவுளே என்னையே இப்படி சோதிக்கிற. ஏமா, என்னம்மா மாவரை சொன்னா இப்படி புலம்பிட்டு இருக்க? கம்முனரியா, கம்முனரு. அம்மா, உன்னை எதுக்கு அந்த ரவுடிங்க துரத்துனாங்க? தெரியல. நான் ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது என்னை விரட்டிட்டு வந்தாங்க. நான் பயந்து போய் இந்த கடைக்குள்ள நுழைஞ்சிட்டேன். ஓ, சரி விடு. அதான் ஒன்றும் ஆகலைல்ல. நீ எதுக்கும் வருத்தப்படாத. நான் அதுக்கு ஒன்றும் வருத்தப்படலை. நாளைக்கு எனக்கு பொன்னியம்மன் கோயில்ல கல்யாணம். வீட்டுக்கும் போக முடியாம இப்படி இந்த கடைக்குள்ளேயும் மாட்டிக்கிட்டு, அதுவும் கல்யாணத்தாலே தொலைச்சிட்டு நிக்கிறேன்.
இந்த விஷயம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? அந்த திருட்டு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அந்த கடவுளுக்கே பிடிக்கல போல. அதான் இப்படி நடந்திருக்கு. நீ விடு, எல்லாம் நல்லதுக்கு தான். நீ காலையில வரைக்கும் வீட்டுக்கு போகலனா இந்த கல்யாணம் தானா நின்னுடும். உனக்கெல்லாம் என் ஃபீலிங் எப்படி புரியும்? ஒரு பொண்ணு நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ராத்திரி முழுக்க வீட்டுக்கு போகாம இருந்தா அந்த குடும்பம் எவ்வளவு பாடுபடும் தெரியுமா? அந்த கல்யாணம் நின்னா அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு அவமானம் தெரியுமா? ஒரு பையன் தப்பு பண்ணா அது அவனை மட்டும்தான் பாதிக்கும். அதுவே ஒரு பொண்ணு தப்பு பண்ணா அது அவ குடும்பத்தையே பாதிக்கும். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிய போகுது? ஏய் டெய்லர், ஏய் நீ ஒன்னும் தேட வேண்டாம். ரொம்ப ஓவரா பண்ணாத. யார் தேடினா என்ன? உனக்கு தேவை தாலி தானே. நீ இரு. எங்க விழுந்துச்சு? எங்க போச்சு? டெய்லர், என்ன? இங்க பாரு. ஐயோ, இது அறையவும் மாட்டேங்குது. தலை எழுத்து. இன்னும் எவ்வளவு நேரம் நிக்கணுமோ? என்னம்மா மாவாட்டி முடிச்சாச்சா? ம், முடிய போகுது. நீ ஏன்டா அதை கேக்குற? நான் தான் கேட்கணும். நான் தான் உனக்கு இன்சார்ஜ். என்னது? நீ எனக்கு இன்சார்ஜா? இந்த ஹோட்டல்ல ரூல்ஸ் இருக்கு. மறுபடியும் ரூல்ஸா? சொல்லு கேப்போம். அந்த ரூல்ஸ் படி இங்க வந்து சாப்பிட்டுட்டு பணம் இல்லாம மாட்டிக்கிற கஸ்டமருங்க அவங்க சாப்பிடும்போது இங்க வேலை பார்க்குற எந்த ஸ்டாஃப் அவங்க அதிகமா டார்ச்சர் பண்ணாங்களோ அவங்கள தான் இன்சார்ஜா போடுவாங்க. இது வேறயா? அப்பதானே அந்த கஸ்டமருக்கு இன்சார்ஜ் ஹெல்ப் பண்ண மாட்டான். அந்த கஸ்டமரை பாவம் பார்க்காம நிறைய வேலை வாங்குவான். சூப்பர்டா. சொட்ட தலையும் பயங்கரமான ஆளா இருப்பான் போல. சரி மேல சொல்லு சீக்கிரம். வேலை சொல்லவா? சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வாமா, இன்னும் நிறைய வேலை இருக்கு. ஹோட்டல் ஃபுல்லா ஒட்டடை அடிக்கணும். என்னது? நான் ஒட்டடை அடிக்கணுமா? என்னது ஒட்டடை அடிக்கணுமாவா? இன்னும் மாப் போடணும், ஹோட்டல் கழுவணும். நான் ஹோட்டல்ல கழுவணுமா? ஆமா, 10 மணிக்கு அப்புறமா ஹோட்டல கழுவணும். அதுக்கு முன்னாடி 9:30 மணிக்கு டேபிள க்ளீன் பண்ணணும். 8 மணிக்கு பாத்திரம் எல்லாத்தையும் கழுவணும். ஐயோ, அதுக்கு முன்னாடி பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணணும். ஐயோ, நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவேன் போல இருக்கே. மயக்க தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து வேலையை பாரு. டேய், சோவடிச்சிர வேண்டாம் உன்னை. ஜெயில போய் கழி தின்னு பரவாயில்லையா? இன்னுமா டேபிள க்ளீன் பண்ணாம வச்சிருக்க? என்ன இங்க பாரு, நல்லா பல பலன்னு க்ளீன் பண்ணணும்.
நீ பண்ற கிளீனிங்ல கண்ணாடி மாதிரி நல்லா மின்னணும். பண்றேன். சாப்பிட்டு முடிச்சிட்டு போறப்ப இத பார்த்து தலை வாரிட்டு போகணும். அந்த அளவு கிளீனா இருக்கணும். பண்ணுமா சீக்கிரம். என்ன டார்ச்சர் பண்ண என்னைய? ஐயோ, தலை எழுத்து இங்க வந்து சிக்கிக்கிட்டேனே. ஐயோ, சீ. ஐயோ, நம்ம சொன்னது நமக்கே வினையா போயிடுச்சே. ஐயோ, ஐயோ. எல்லா இடமும் பார்த்துட்டேன். ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கேருந்து எப்படி வெளில போறதுன்னு தெரியல. டெய்லர், அங்க பாரு. அந்த ஓட்ட வழியா கூப்பிட்டா கண்டிப்பா வெளியில கேட்கும். அந்த சத்தம் கேட்டு கண்டிப்பா யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. வா, ட்ரை பண்ணி பார்க்கலாம். வா. ஒரே நிமிஷம். பிடிச்சுக்கோ. யாராச்சும் இருக்கீங்களா? யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். யாராச்சும் இருக்கீங்களா?
குடிக்க போறேன். ஆம், அங்க பாரு. எங்க? உன் கன்னத்தை தொடச்சுக்கோ. ஏன்? எதுக்கு? கண்ணாடியில பாரு.